Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1070 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியும் கைடோவும் மாத்தி வெறிகுண்டு அடிக்க வந்தானுங்க. ஆக்சுவலா இந்த டைம் பாத்தீங்கன்னா லூஃபி கைடோவை பொளந்திருப்பான். அந்த அளவுக்கு வேகமாவும் வெறித்தனமாவும் அட்டாக் பண்ண வந்தான். பட் கடைசியில சைபர் போல ஆளு குறுக்க வந்து லூஃபி அட்டாக் பண்ணதுனால அவன் லைட்டா டைவர்ட் ஆனா அந்த டைம் போது கைடோ அடிச்சு சாச்சிட்டான். ஆமா, இன்னைக்கு ஒரு டவுட் உங்களுக்கும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுங்களே டாப் ஃபோர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை விடவா சைபர் போல ஆளு வேகமா வந்திருப்பான்? அதுவும் வந்து அடிக்கிற அளவுக்கு டைம் இருந்திருக்குது. சரி, என்னமோ ஒண்ணு. ஆனா லூஃபிய கைடோ அடிச்சு சாச்சிட்டான். கைடோ என்னதான் அடிச்சு சாச்சிட்டாலுமே அவன் மூஞ்சி பாத்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் கூட அவன் சொந்த முயற்சியில ஜெயிக்கலையே. பாவம் லூஃபியோட நிலைமை தான் ரொம்ப மோசம். வாயில இருந்து ரத்தம் எல்லாம் பீச்சு அடிச்சு அவ்வளவுதான். அவனோட எனர்ஜி ஃபுல்லா டவுன் ஆகி அப்படியே காத்த புடிங்கி விட்ட பலூன் மாதிரி சல்லுன்னு பழையந்து போவான். அதுக்கப்புறம் டோட்டலா பிளாட் ஆகி கண்ணெல்லாம் கருப்பாயி மேல இருந்து கீழே விழுவான். இப்ப என்னன்னா இதுக்கப்புறம் இவன் எந்திரிக்க வாய்ப்பே இல்ல. இவனை நம்பிதான் கீழே ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப லூஃபியே கவுந்துட்டானா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கைடோ மட்டும் கீழே போனானா ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அவ்வளவுதான், அப்படியே வந்து பொத்துன்னு விழுவான். சண்டை போடும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்த கைடோவோட மூஞ்சி இப்ப சாணிய கரைச்சி ஊத்துன மாதிரி இருக்குது. எங்க நம்ம மொமனசுகேக்கு லூஃபியோட வாய்ஸை கேட்க முடியல. இவ்வளவு நேரம் அவன் என்னென்னலாம் பேசி சண்டை போட்டுட்டு இருந்தானோ அதெல்லாமே இவனால கிளியரா கேட்க முடிஞ்சது. இப்ப என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியல. கைடோ அப்படியே பேன்னு லூஃபிய பார்த்து பேந்த முடிச்சுட்டு இருக்கான். அவனாலேயே நம்ப முடியல. பைய கம்ப்ளீட்டா மட்டை ஆயிட்டானான்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணான். ஆனா இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு. லூஃபி தோத்துட்டான், கைடோ ஜெயிச்சிட்டான். அவன் ஆப்போசிட்ல அந்த சைபர் போல் ஆள் நின்னுட்டு இருக்கத பாப்பானா பார்த்த உடனே கொல்ல காண்டாயிருவான். நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுமாடா வெண்ணன்னு. அவனும் அப்படியே தலையை குனிஞ்சு ஐய இறுக்கி புடிச்சிட்டு நின்னுக்குவான். அவன் நினைச்சிருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம். பட் இருந்தாலும் கைட விட மாட்டான். விரட்டி கொள்ளுவான்னு வைங்க. அவனுக்கு என்ன கடுப்புன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு அவனுக்கு கவலையே இல்ல. நான் தான் அடிச்சு ஜெயிச்சேன்னு ஒரு பேர் இருந்திருக்கும். ஐ மீன் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும். எப்படி ஜெயிச்சா என்ன, வெளியில எல்லாரும் இவன் தான் ஜெயிச்சான்னு சொல்ல போறாங்க. பட் இந்த டைமும் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அவனால அதை ஏத்துக்க முடியல. கடுப்பாயி நம்ம லூஃபியை எந்த அளவுக்கு கொலவெறித்தனத்தோட அடிச்சானோ அதை விட 10 மடங்கு கொலவெறித்தனத்தோட அடிப்பான். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா லூஃபி அடிச்சப்ப கூட கீழே டேமேஜ் ஆகல. ஐ மீன் பள்ளமாச்சு, அந்த அளவுக்கு டேமேஜ் இல்ல. நான் இவன் அடிச்ச அடியில ரூஃப் டாப்பே ஓட்டை ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு குலவரித்தனமான அட்டாக். கீழே இருக்கவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க, என்னடா நடக்குது மேலன்னு. கர்னிக்காவை அடி வாங்க விட்டுட்டு அந்த ஜோசப் அங்க இருந்து கிளம்பிட்டான்னு வைங்க. இங்க கைடோவால முடியல. ஏன்னா சண்டை அவ்வளவு இன்டென்ஸா போனவனதான் அவனுக்கு செம ஃபன்னா இருந்துச்சு. இவ்வளவு நாளா அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட ஆள் இல்லாம ரொம்பவும் போரிங்ல உட்காந்துட்டு இருந்தான். இப்பதான் ஒருத்தன் ஈக்குவலா சண்டை போட்டு வாழ்வா சாவாங்கிற நிலைமைக்கு போயிட்டு இருந்துச்சு. இவனை மட்டும் அவனே ஜெயிச்சிருந்தானா லைஃப்ல அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். கடைசி நேரத்துல வந்து அவன் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். இது ரொம்பவும் போர் அடிக்குதுன்னு காட்டுத்தனமா ஒரு கத்துவான். அவன் இருந்து பவர் ரிலீஸ் ஆகிறதே பயங்கரமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் டிராகனா மாறிட்டான். எதுக்கு இப்படி ஆவுனா உருவத்தை மாத்திட்டு இருக்கான்னு தெரியல. இங்க கீழே பாத்தீங்கன்னா கேசல் கொஞ்சமா டேமேஜ் ஆகிட்டே வருது. காவமட்சு கிட்ட வாங்க போலான்னு சொன்னா அசைய கூட மாட்டான். ஏன்னா கேசலுக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி நம்ம எல்லாரும் ஒன்னாதான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரே முடிவுல இருக்கான். இப்போ டோட்டலா எல்லா இடமும் பத்திட்டதுனால எங்கேயுமே ஆக்சிஜன் இல்ல. ஃபுல்லா புகையா நிரம்புது. இதை அணைக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல. இருக்கிற நிலைமைக்கு இந்த நெருப்பெல்லாம் அணைக்க முடியாது. இவங்க இந்த நெருப்புல எரிஞ்சு செத்தா அது பெருமையும் கிடையாது. சண்டை போட்டு செத்தா தானே அவங்களுக்கு பெருமை. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேல இருந்து பிளாஸ்ட் பிரீத்தை வச்சு கைடோ அட்டாக் பண்ணுவான். கவர்மெண்ட்ஸுக்கு தூக்கி வாரி போடும். எது இவனான்னு அவன் பாத்தீங்கன்னா கோட்டைக்குள்ள வந்துட்டு டேய் மொமனசுக்கு எங்க இருக்கான், அவனை புடிங்க, அவனை ஒழுங்கா சரண்டாக சொல்லுங்க, இல்லன்னா உங்க எல்லாத்தையுமே கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிப்பானா. இவங்களுக்கு தெரியாதுல்ல மேல என்ன அக்கப்போர் நடந்துச்சுன்னு. டேய் ஸ்டார் ஹேட்டுக்கு என்ன ஆச்சுடா, முதல்ல அதை சொல்லுடான்னு கேட்டா என்னைய மன்னிச்சிருங்கப்பா, இந்த டைமும் போரிங்கா முடிஞ்சு போச்சு, அவன் செத்துட்டான் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடும். இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது லூஃபியோட வாய்ஸ் எங்கேயுமே கேட்கல. அப்படின்னு நிஜமாவே அவன் தோத்துட்டானா அவனால கடலோட எம்பரருக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போட முடியான்னு சொல்லி கவலைப்படுவானுங்க. மெயினா யூஸ்டஸ் கிட்டு சாப்பர்கள்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. கதறி அழுதுகிட்டு இல்ல நான் நம்ப மாட்டேன், லூஃபியை கொன்னுட்டாங்களான்னு அந்த கதறுவான். கைடோ வந்துட்டு என்னைய யாரெல்லாம் எதிர்த்து வர்றீங்களோ தாராளமா வாங்க, தயவு செஞ்சு வாங்கம்பா. ஏன்னா இப்ப அவன் சண்டை போடுற மூட்ல இருக்கான். லூஃபியை நேர்மையா நின்னு ஜெயிச்ச ஃபீலிங்கே இல்ல. அதனால யார் கூடயாவது சண்டை போட்டு ஜெயிச்சாதான் இப்போதைக்கு அவனை நார்மல் பண்ண முடியும். அதனாலதான் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு ஆளுகளுக்கு எல்லாம் செம ஹாப்பி. எங்க தலைவர் ஜெயிச்சிட்டாரு, நாங்க தான் மாசு அப்படி இப்படின்னு. இந்த கைடோ ஒருத்தர் இருந்தாலே போதுமே, யாரா இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு வந்துருவானே. ஒட்டமெல்லாம் கதறி அழுவான். இல்ல லூஃபி சாக மாட்டான்னு அவனை ஏமாத்திட்டாங்க. மேல நடந்த விஷயம் 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு கைடோ, அந்த சைபர் போல ஆளு, இன்னொன்னு லூஃபி செத்துட்டான்னா கைடோ வெளியில சொல்ல மாட்டான், அவனும் செத்து போயிட்டான். அப்புறம் எப்படி உண்மை தெரியும்? இங்க ஒட்டமா இருந்துட்டு
பார்த்துட்டு லூஃபி சாகலன்னு சொல்லிட்டு இருந்தவ இல்ல அவன் சாக கூடாதுன்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சிருவான். ஆனா நமிக்கு பாத்தீங்கன்னா செம கான்பிடென்ட், அவன் கண்டிப்பா சாக மாட்டான், நிஜமாவே அவனை கொண்டிருந்தா கூட அவன் திரும்பி வருவான், நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கைடோவை நோக்கி போவாளா. மார்க்கோ வேண்டாம்பா அழுதுகிட்டே என்ன இல்ல என்னங்கிற அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல அவ கண்ணுல கண்ணீர் வருது. என்ன அவன் அவ்வளவு கான்பிடென்ட்டா வந்திருக்கான் பாத்தீங்களா. ஒரு பக்கம் அவளுக்கு பயமாவும் இருக்குது, இன்னொரு பக்கம் அவளுக்கு கான்பிடென்ட்டும் இருக்குது. அவன் அங்க சும்மா இல்ல என்ன ஸ்டார் ஹேட் செத்துட்டான உடனே உங்க தைரியம் எல்லாம் குறைஞ்சு போச்சா, இதுதான் உங்க லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கு முடிவு, டே சாம்ராய்ஸ்களா இனிமேலாச்சும் அடங்குங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே அறிவு கட்ட பாம்பு பண்ணி பாயல லூஃபி எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா, அவன் சாகவும் மாட்டான்னு சொல்லி கைடோவை பார்த்துட்டு காட்டு கத்துவா. நீ எத்தனை டைம் அவனை அடிச்சாலும் ரெண்டாவே கிழிச்சாலும் திரும்பி எந்திரிச்சு வருவான்டா. லூஃபி செத்துட்டான்னு பொய் சொல்றியே உனக்கு வெக்கமா இல்ல, அவன் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டானா கண்டிப்பா அதை செய்வான், அவன் தோக்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல, அவ்வளவு ஈஸியா அவன் தோக்குற ஆள் இல்லடா, நீ பொய் சொல்ற அப்படி அப்படின்னு கைடோவை போட்டு காட்டு தரமா வாங்குவாங்கன்னு வாங்குவா. பரவாயில்லையே இவ்வளவு தைரியமா வந்து சொல்றாளே, நான் வேணா எப்படி கொன்னேன்னு உனக்கு காட்டட்டுமான்னு சொல்லி நமியை நோக்கி பிளாஸ்ட் பிரீத்தை வச்சு அட்டாக் பண்ணுவான். தப்பிச்சு ஓட வேண்டியதானே, லூஸ் அப்படியே நின்னுட்டு இருப்பான். நல்ல வேளை மார்க்கோ இடையில வந்து தடுத்துருவான், ஆனா அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு தடுக்க முடியாது, அடிச்சு திருச்சிருவாங்கன்னு வைங்க. அப்புறம் புடிச்சு திட்டுவான், கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் சைலண்டா இருங்க இல்லன்னா எல்லாமே முடிஞ்சு போயிரும். அங்க நமி பாத்தீங்கன்னா மயங்கிட்டா, ஆனாலுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் முன்னாடி போய் நின்னுகிட்டு ஒனிகேஷிமா நான் பிளான் பண்ண மாதிரியே ஃபிளவர் கேபிட்டல போய் லேண்ட் ஆக போகுது, ரோச்சே கிட்ட நடந்துகிட்ட மாதிரி எல்லாம் உங்ககிட்ட சாஃப்டா நடந்துக்குவேன்னு நினைச்சுக்காதீங்க, இந்த மொத்த கண்ட்ரியுமே ஒரு பெரிய வெப்பன் ஃபேக்டரியா மாற போகுது, இங்க இருக்கிறவங்க பொண்ணோ குழந்தைகளோ யாரா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, எனக்கு அவங்க எல்லாம் அடிமையா வேலை பார்க்கணும், உங்களால வேலை பார்க்க முடியல டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா சாவுங்கடா, இனிமேட்டு அதுதான் உங்க வாழ்க்கையா இருக்க போகுது, ஒரு ஸ்லேவா நீங்க எப்பப்பெல்லாம் தோக்குறீங்களோ அப்பப்ப நாங்க ஆளுகளை மாத்திக்கிட்டே இருப்போம், நீங்க ஒவ்வொரு டைமும் என்னைய எதிர்த்து சண்டை போட்டு தோத்து என்னைய எரிச்சலாக்கிக்கிட்டே இருக்கீங்க, சண்டை நீ என் கூட நடந்தா இதுதான்டா நடக்கும், தோத்ததுக்கான வேலையா நீங்க எல்லாரும் சரண்டர் ஆகி நீங்களே உங்க ரைட்ஸை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை பார்த்துட்டு சாவலாம், இல்லைன்னா கொடூரமா சாவடிப்பேன், இப்ப எனக்கு மொமனசுக்கே இங்க வந்தாகணும், அது வரைக்கும் நான் சண்டை போடுறத நிறுத்துறதா இல்ல, இதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோவே அழிய போகுது, நீங்க உங்க பசங்க உங்களோட பசங்க அவங்களோட பசங்கன்னு எல்லாருமே எனக்கு கீழே அடிமையா தான் வேலை பார்க்க போறாங்க, இது என் கூட பேட்டல்ல தோத்ததுக்கான தண்டனை அப்படி இப்படின்னு அவன் சொல்ல சாமுராய்ஸ் எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடுது. அந்த டைம் லாவும் கிட்டும் அப்படியே அங்க பேனு கிடப்பானுங்க, அவங்கள பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு உயிரோட தான் இருக்காங்க, அவங்க தலையை எடுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை அட்டாக் பண்ண வெறி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. என்னதான் பிக் மாமா தோக்கடிச்சிட்டாலும் கைடோன்னு உயிரோட இருக்கானே, அவன் தானே மெயின் பீஸ், அதனால நம்ம ஜெயிக்கிற வாய்ப்பு ரொம்பவும் ஜாஸ்தி. இவங்கள போலந்து கட்டிங்கன்னு பாஞ்சு அட்டாக் பண்ண வரும்போதுதான் அவங்க க்ரூ மெம்பர்ஸ் குறுக்க வந்து போலந்து கட்டுவானுங்க, பின்ன கேப்டன்ஸ் மேல கைய வைக்க விடுவாங்களா என்ன, அவங்களுக்குள்ள இப்ப ஒரு வெறித்தனமான சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் கைடோவோட ஆளுங்க கூட நம்ம ஆளுங்க சண்டை போறாங்கிற பேர்ல என்னென்னலாம் படாத பாடு பட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.